தேவனை அறிவிப்பது நம்முடைய மிகப்பெரிய ஒரு கடமையாக இருக்குது. இல்லை, நிறைய நேரங்களில் நிறைய மக்களுக்கு அவங்க காடுடைய கேரக்டர்ஸ் அறிவிங்க, காடை குறித்து சொல்லுங்க. அதுதான் பிரசங்கியாளர்களை கடவுள் சூஸ் பண்றாரு. அவர் சிலரை அப்போஸ்தலர்களாகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷகராகவும், சிலரை மேய்ப்பராகவும் எடுக்கிறாரு. கடவுள் செலக்ட் பண்றாரு. வேலை பாருங்க, போய் என்னுடைய வேலையை போய் செய்யுங்கன்றாரு. ஏன் வேலையை போய் செய்யுங்க, என்னை குறித்து எல்லாருக்கும் அறிவிங்கன்னு சொன்னா இவங்க என்ன பண்றாங்க, காடை குறித்து சொல்லுங்கப்பான்னு சொன்னா இவங்க பயோகிராஃபியை சொல்றாங்க, இவங்களுடைய டாக்குமெண்ட்ரியை சொல்றாங்க, இவங்க லைஃப் ஹிஸ்டரியை சொல்றாங்க. ஸோ பிரசங்கம், எல்லாம் பிரசங்கம்னா என்ன, முதல்ல அதை அவங்க மக்களுக்கு என்னன்னா, இதுக்கு பேரே என்னன்னா, இதுக்கு பேரை ஒரு பேர் வச்சுக்கிறாங்க தமிழ்ல, பிரசங்க பீடம். தமிழ்ல வச்சுக்கிற பேர் என்ன, பிரசங்க பீடம். இதுக்கு புல்பீட் ஆங்கிலத்தை சொல்லுவாங்க, இதுக்கு பேர் பிரசங்க பீடம்.